தேங்காயை 10 நிமிடங்கள் வரை ஃப்ரிட்ஜில் வைத்து பின் அவற்றை ஒரு கத்தியை கொண்டு பேத்து எடுத்தால் மிக சுலபமாக வந்துவிடும். கிச்சன் வாஷிங் சிங்கில் அடைப்பு ஏற்பட்டால் இரவு கொதிக்கும் நீரை ஊற்றி சிறிதளவு உப்பை அதில் போடவும். இது அடைப்பை சரி செய்யும். கோதுமை மாவில் வண்டுகள் வராமல் இருக்க மாவுக்கு ஏற்றவாறு தூளுப்பு சேர்த்து கிளறி வைத்தால் கோதுமையில் வண்டுகள் வராது. உருளைக்கிழங்கை நகத்தை கொண்டு கீறினால் அதன் தோல் உரிய வேண்டும். இல்லையென்றால் அது நன்றாக விளையவில்லை என அர்த்தம். பச்சை மிளகாய்களை காம்பு நீக்கிவிட்டு அழுத்தமான பிளாஸ்டிக் கவரில் போட்டு சிறிது துளையிட்டு ஃப்ரிட்ஜினுள் வைத்து விட்டால் 1 மாதம் வரை அப்படியே இருக்கும். பொரித்த எண்ணெய் மறுபடி பயன்படுத்தும் போது அதை வடிகட்டி கொள்ளுங்கள். முடிந்தவரை கொஞ்சமா எண்ணெய் பயன்படுத்தி பொரிக்கவும். மீதமான எண்ணெயை 3 நாட்களுக்குள் பயன்படுத்தி விடுங்கள். பழைய வெங்காயம் வாங்குவதே நல்லது. 2 பல் இருப்பதாக, முத்து முத்தாக தெளிவாக இருப்பதை வாங்கவும். பாகற்காயை அப்படியே வைத்தால் 1-2 நாட்களில் பழுத்துவிடும். இதை தவிர்க்க காய்களை மேற்புறமும் அடிப்புறமும் வெட்டிவிட்டு 2ஆக பிளந்து வைத்து விடவும். பாகற்காய் பல நாட்கள் வரை பழுக்காமல் இருக்கும். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.